Let's go to the Word of God this evening. இந்த மாலை தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். We're studying on this wonderful series, Claim Your Victory today. இன்று உங்கள் ஜெயத்தை உரிமை கொள்ளுங்கள் என்ற அற்புதமான தலைப்பில் தொடர் செய்திகளை பார்த்து வருகிறோம். We're talking about the divine order of faith in order to live in absolute victory. முழுமையான ஜெயத்தில் வாழ்வதற்கு தெய்வீக ஒழுங்குமுறையை நாம் பார்த்து வருகிறோம். God has underlined in His Word this divine order of faith, and if we will apply it, we will see tremendous results in our life. கொடுத்திருக்கிறார். அதை நாம் அபியாசப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான பலன்களை பார்ப்போம். Number one, you must identify the problem that you are facing in your life. முதலாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பிரச்சனையை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். Whether it's from the devil or whether you have through your own neglect or sinfulness committed error. அது பிசாசிடத்திலிருந்து வந்ததா அல்லது உங்களுடைய தவறுதலின் நிமித்தம் மீறுதலின் நிமித்தம் தானாய் வந்ததா என்று நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். Secondly, இரண்டாவதாக you need to make a quality decision to overcome this problem by faith in God and in His Word. இந்த பிரச்சனையை தேவனிலும் தேவனுடைய வார்த்தையிலும் விசுவாசம் வைத்து மேற்கொள்ளுவேன் என்ற தரமான தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். Decision is a key to bringing you victory. உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருவதற்கு தீர்மானம் என்பது ஒரு முக்கியமான திறவுகோலா இருக்கிறது. You have to make up your mind, I'm going to live in victory. நான் ஜெயத்தில் வாழ போகிறேன் என்று நீங்கள் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். It's your decision, not God's. God has already made the decision and given you the victory. தேவன் ஏற்கனவே தீர்மானித்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். அது அவருடைய தீர்மானம் அல்ல, நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். But you have to make a quality decision today. I am going to overcome every problem I'm facing by faith in God and in His Word. நான் எதிர்கொள்ளும் எல்லா பிரச்சனைகளையும் தேவனிலும் தேவனுடைய வார்த்தையிலும் விசுவாசம் வைத்து நான் மேற்கொள்ள போகிறேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். Then we talked about how to, find our title deed. Our faith is what appropriates every blessing that God has contained for us in His Word. தேவன் தன்னுடைய வார்த்தையில் நமக்கென்று வைத்திருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் அபியாசப்படுத்துவதற்கு விசுவாசம் தான் காரணமாக இருக்கிறது. Let me tell you, all the blessing that you ever need in life is in the Word. வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் நான் சொல்கிறேன் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. ஆமென். Let me try it again. மீண்டும் சொல்கிறேன். All of God's blessings is contained in His Word. தேவனுடைய எல்லா ஆசீர்வாதமும் அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. Shout amen, Amen. somebody. Everything you ever need for life now and in eternity is right there in the Word. உங்களுடைய வாழ்க்கைக்கு இப்பொழுதற்கும் நித்தியத்திற்கும் எல்லாமே அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. But oftentimes we look at all other places but the Word. ஆனால் பலமுறை நாம் தேவனுடைய வார்த்தையை விட்டு மற்ற எல்லா இடங்களிலும் தேடுகிறோம். We run in circles from one pillar to another pillar, from one post to another post, trying to find answers to the problems when it is right under your nose in the holy Word of God. நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு கம்பத்திலிருந்து இன்னொரு கம்பத்திற்கு ஒரு தூணிலிருந்து இன்னொரு தூணுக்கு நாம் பதில்களை தேடி நாடி சென்று திடிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய மூக்கு கீழாக தேவனுடைய வார்த்தையிலேயே அது இருக்கிறது. Lift your Bible and say, I have my title deed. வேதத்தை தூக்கி சொல்லுங்கள், என்னுடைய உரிமை பத்திரம் என் கையில் இருக்கிறது என்று. Someone say, I have my title deed. என்னுடைய உரிமை பத்திரம் என்னிடம் இருக்கிறது. Didn't come with the Bible, just lift your hand and say, I have my title deed. No என்னுடைய உரிமை problem. பத்திரம் இருக்கிறது என்று சொல்லுங்கள். Hallelujah. ஹalleluya. I have my title deed. என்னுடைய உரிமை பத்திரம் The இருக்கிறது. devil's not going to fool me. பிசாசு என்னை ஏமாற்ற போவதில்லை. He's not going to take what is mine. எனக்குரியதை அவன் எடுத்துக் கொள்ள போவதில்லை. I'll put him in the court of God and get my blessing because I know my title deed. என்னுடைய உரிமை பத்திரத்தை நான் அறிந்திருப்பதனால் தேவனுடைய நீதிமன்றத்தில் அவனை நிறுத்தி எனக்குரியதை நன்காவது. Listen to the word. தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். I tell you, this actually should be the number one. நான் சொல்கிறேன், இது முதலாவது குறிப்பாக இருக்க But வேண்டும். anyway, but this is the number one. How you listen to the word of God, how well you listen to the word of God determines how well you will live. தேவனுடைய வார்த்தையை கேட்பது எவ்வளவு நன்றாய் கூர்ந்து கவனிக்கிறீர்களோ நீங்கள் எவ்வளவு தரமாய் வாழ்கிறீர்கள் என்பதை நிர்ணயிக்கும். I want to say that and this you got to take it down. மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், தயவு செய்து எழுதிக் கொள்ளுங்கள். How well you listen to the word is how well you live. எவ்வளவு நன்றாய் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்களோ அதை சார்ந்தான் நீங்கள் அவ்வளவு நலமாய் வாழ்வீர்கள். Shout amen, Amen. somebody. How well you listen to the word of God is how well you will live. தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு நலமாய் நீங்கள் நன்றாய் கேட்கிறீர்களோ அதன் ஏற்றபடி தான் நீங்கள் நலமாய் வாழ்வீர்கள். You check it out. The word of God is full of these, examples. சோதித்து பாருங்கள், தேவனுடைய வார்த்தையில் நிரம்ப உதாரணங்கள் இருக்கின்றன. People who have listened well have lived above the rest of their brethren. நன்றாய் கேட்டவர்கள் அவருடைய சகோதரர்களை காட்டிலும் மேலாக சிறந்து வாழ்ந்திருக்கிறார்கள். Amen. ஆமென். So learn to listen well. எனவே நன்றாய் கேட்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். Then I explained to you why is it important to listen. அதன் பிறகு கேட்பது ஏன் அவ்வளவு முக்கியம் என்று உங்களுக்கு விளக்கிச் From சொன்னேன். last week we began to look at, receive God's word, not the enemy's. சென்ற வாரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள், விரோதியது அல்ல என்று நாம் பேச See, ஆரம்பித்தோம். in order for me to be a good listener, first of all I must know what I'm receiving and what I'm rejecting. பாருங்க, நான் நன்றாய் கேட்க வேண்டும் என்றால் எதை பெற்றுக்கொள்கிறேன் எதை புறக்கணிக்கிறேன் என்று நான்
ஜாக்கிரதையா இருக்க I வேண்டும். told you last week, not only is it vital that you hear the word of God when you're facing a problem, சென்ற வாரத்தில் நான் சொன்னேன், ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது தேவனுடைய வார்த்தை கேட்பது மாத்திரம் முக்கியமல்ல, but it is also important that you hear it properly. ஆனால் அது சரியாக கேட்பதும் மிக முக்கியம். So a lot of people hear but don't hear it properly. எனவே பலர் கேட்கிறார்கள் ஆனால் சரியாக கேட்பதில்லை. Why do I say that? ஏன் அப்படி சொல்லுகிறேன்? Because they who keep hearing and clapping and responding, but when the crisis comes, they run to you as though everything else in the world is over. I'm going to die. That's the kind of mentality they come to you with. ஏனென்றால் கேட்டுக்கொண்டு பெற்றுக்கொண்டு கரம் தட்டி அதை ஏற்றுக்கொள்பவர்கள் ஒரு இக்கட்டென்று வரும்போது உங்களிடம் ஓடி வந்து உலகமே முடிந்தது போல கதறி அழுவார்கள். But the one who received God's word and not the enemies will never go to any minister or any person. You know why? Because he knows that God cannot lie. ஆனால் எதிராளியுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய வார்த்தையை கேட்டவன் எந்த தேவ மனிதனும் நாடி செல்லாமல் தேவனால் பொய் சொல்ல முடியாது என்று அறிந்திருப்பதினால் தேவனுடைய வார்த்தையின் மீது நிலை நிற்பான். Now listen me, don't get me wrong. தயவு செய்து கேளுங்க, தவறாக புரிந்து கொள்ளாதீங்க. You don't go to a minister and get counsel, because we don't know everything. So we must go to the fivefold ministry that God has, ordained for us to be blessed with. நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி 5 வகை ஊழியக்காரர்களை தேவன் நியமித்திருக்கிறார். அவர்களிடம் போகக்கூடாது, ஆலோசனை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. But what I'm telling you is, ஆனால் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், you can get counsel, you can get how to go about, but don't panic and run to them as though they have the solution. That's what I'm saying. ஆனால் நீங்கள் ஆலோசனை அறிவும் பெற்றுக்கொள்ளலாம், இல்லை என்று சொல்லவில்லை, தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்களுக்கு மாத்திரம் தான் தீர்வு இருக்கிறது, அவர்களை நாடி செல்லாதீர்கள் என்று சொல்கிறேன். Go to the word of God. தேவனுடைய வார்த்தை அண்டை செல்லுங்கள். When everything is against you, still rest in his word. எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்கும்போது அப்பொழுது கூட தேவனுடைய வார்த்தையில் இளைப்பாருங்கள். Amen. Amen. Now I gave you, first of all, I began with the negative. Receive not the enemy's words. I started with that. முதலாவது பிற்போக்கோடு ஆரம்பித்தேன், எதிராளியுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று. Why? ஏன்? Because number one, ஏனென்றால் முதலாவது the enemy, the devil's words are deceptive. எதிராளியுடைய வார்த்தைகள், பிசாசுடைய வார்த்தைகள் வஞ்சகமானவை. In the Garden of Eden, how he deceived Eve and through her made Adam and Eve fall into sin by deception. ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை வஞ்சித்து அதன் மூலமாக இருவரையும் பாவத்தில் விழச் செய்தான். He is always, at work trying to deceive us and take us away from the word of God. எப்பொழுதுமே அவன் முயற்சி செய்து கொண்டு நம்மை வஞ்சிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். தேவனுடைய வார்த்தையில நம்மை பிரித்தெடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். Never ever give room to that, my brothers and sisters. சகோதர சகோதரிகளே, ஒருபோதும் அதற்கு இடம் கொடுக்காதிருங்கள். Never let him come with a did God say to you. தேவன் உன்னண்டை சொன்னாரா என்ற ஒரு கூற்றோடு அவன் உங்களண்டை வருவதற்கு இடம் கொடுக்காதீர்கள். If he does come with a did God say, you go to him back with it is written. தேவன் உங்களண்டை சொன்னாரா என்ற ஒரு கேள்வியோடு உங்களண்டை வரும்போது எழுதியிருக்கிறதே என்ற ஒரு பதிலை அவனுக்கு சொல்லுங்கள். Glory to God. தேவனுக்கு மகிமை. Go to him and say, hey, it is written. அவனிடம் போய் எழுதியிருக்கிறதே என்று சொல்லுங்கள். Hallelujah. Hallelujah. It is written. எழுதியிருக்கிறது. It is written that you are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று எழுதியிருக்கிறது. It is. அவருடைய தழும்பால் நீங்கள் சுகமானீர்கள் என்று எழுதியிருக்கிறது. It is written, he is your Jehovah Jireh, your provider. அவரே உங்களுடைய பராமரிப்பாளர், அவரே உங்களுடைய யெகோவா ஈரே என்று எழுதியிருக்கிறது. It is written, he is your Jehovah Shalom, the God of peace. அவரே உங்களுடைய யெகோவா ஷாሎም, சமாதானத்தின் தேவன் என்று எழுதியிருக்கிறது. It is written that he will keep them in perfect peace whose mind is stayed on him. யாருடைய சிந்தை தேவன் மீது இருக்கிறதோ அவர்களை பூரண சமாதானத்தோடு வைத்துக் கொள்வேன் என்று எழுதியிருக்கிறது. Speak back to him with a it is written. If he comes to you with a did God say. தேவன் சொன்னாரா என்ற கேள்வியோடு உங்களண்டை வரும்போது எழுதியிருக்கிறது என்ற பதிலை அவனுக்கு தாருங்கள். Secondly, இரண்டாவதாக, don't listen to the enemy's words, because the enemy's words are discouraging. எதிராளியுடைய வார்த்தைகளை கேட்காதீர்கள், ஏனென்றால் அவை அதைரியம் கொடுக்கக்கூடியவை. They discourage and bring despair to you. உங்களுக்கு அதைரியத்தை கொண்டு வந்து உங்களை அப்படி உடைந்து உட்கார வைத்து விடும். Let me give you an example of that. I didn't give it last week, but let me just give you an example of that this evening. Turn with me to the book of Nehemiah, please. அதை குறித்து ஒரு உதாரணத்தை உங்களுக்கு கொடுக்கட்டும். தயவு செய்து நெகேமியா புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Nehemiah chapter 4, நெகேமியா 4ஆம் அதிகாரம் verse 1. முதல் வசனம். 1, 2 and 3. நெகேமியா 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். But it so happened, when Sanballat heard that we were rebuilding the wall, that he was furious and very indignant. Now watch this, and mocked or ridiculed the Jews. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து, இதை கவனியுங்கள், யூதரை சக்கந்தம் பண்ணி. And he spoke before his brethren and the army of Samaria and said, what are these Jews doing? Will they fortify themselves? Will they offer sacrifices? Will they complete it in a day? Will they revive the stones from the heaps of rubbish, stones that are burned? அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான்.
Now Tobiah the Ammonite was beside him, and he said, whatever they build, even if a fox goes up on it, he will break down their stone wall. அப்பொழுது அம்மோனியனாகிய தோபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். See the enemy how he works. எதிராளி எப்படி கிரியை செய்கிறான் பாருங்க. When you are busy serving God, நீங்கள் தேவனை சேவித்துக் கொண்டிருக்கும் போது, when you're doing everything in your heart to love him and do his ministry, தேவனை நேசித்து அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு உங்கள் இதயத்தில் இருக்கும் எல்லாவற்றிலும் நீங்கள் ஈடுபட்டிருக்கும் பொழுது, he comes with ridicule so that through the ridicule he can bring discouragement and despair. கேலியும் பரியாசமும் செய்து அதன் மூலமாக உங்களுக்கு அவநம்பிக்கையும் கொண்டு வர முயற்சி செய்கிறார். அதைரியமும் அவநம்பிக்கையும் கொண்டு வருகிறான். எப்படி கொண்டு வரான்? உங்களை பரிகாசம் செய்வது, ஏளனம் செய்வது, கேலியாக பேசுவது. But we don't have to fear him. ஆனால் நாம் அவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. God is on our side. ஆமென். தேவன் நம் பக்கம் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. If God be for us, தேவன் நம் பட்சம் இருந்தால் no one can be against us. யாரும் நம்மை எதிர்த்து நிற்க I முடியாது. don't care who fights you. யார் உங்களை எதிர்த்து போரிட்டாலும் பரவாயில்லை. He might be the smartest Alex in the world. உலகத்தில் மிக புத்திசாலியா இருக்கலாம். But when he fights your God, ஆனால் உங்கள் தேவனை எதிர்த்து அவன் போராடும் போது he's going to come out second best. அவன் இரண்டாம் தரத்தில் தான் வருவான். ஆமென். Oh, I wish I had a people witnessing to me this evening. Hallelujah. There is no one in the history of humanity that fought God and won. தேவனோடு யுத்தம் செய்து ஜெயித்தபடி மனு வர்க்கத்தில் சரித்திரத்தில் எங்குமே யாருமே இல்லை. Your God is invincible. Do you trust him? உங்களுடைய தேவன் தோற்கடிக்கப்பட முடியாதவர். அவரை நீங்கள் நம்பி சார்ந்து இருக்கிறீர்களா? Do you trust in his invincibility? அவர் தோற்கடிக்கப்பட முடியாதவர் என்ற அந்த தன்மையில் நீங்கள் சார்ந்து இருக்கிறீர்களா? They made a mockery. They said if a fox runs, a wall will come down. அவர்கள் பரியாசம் செய்து கேலி செய்தார்கள். ஒரு நரி ஏறி போனாலும் அந்த சுவர் எழுந்து விடும் என்று I சொன்னார். love Nehemiah's response. நெகேமியாவோட பதில் எனக்கு மிகவும் பிடிக்கும். He didn't look at them and say, away with you, you fools. அவர்களை பார்த்து முட்டாள்களே போய் விடுங்கள் என்று சொல்லவில்லை. He didn't give a word back. அவர்களுக்கு திருப்பி அவன் ஒரு பதிலும் பேசவில்லை. Never respond to ridicule. கேலிக்கு நீங்கள் திரும்பி மறு உத்தரவு கொடுக்கவே But கொடுக்காதீர்கள். rather turn your eyes and pray to your God. ஆனால் அதை விட்டு உங்கள் கண்களை திருப்பி உங்கள் தேவனாண்டை ஜெபம் செய்யுங்கள். Verse 4. நான்காம் வசனம். Nehemiah says, hear, O our God, for we are despised. Turn their reproach on their own heads and give them as plunder to a land of captivity. எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி சூறைக்கு ஒப்புக்கொடும். So the words of the enemy are deceptive. Don't receive it. The words of the enemy are discouraging and despondent. Don't receive it. Thirdly, the words of the enemy are destructive. மூன்றாவதாக எதிராளுடைய வார்த்தைகள் அழிவு கொண்டு வரக்கூடிய. They want to destroy. அவர்கள் உங்களை அழிக்க All முற்படுகிறார்கள். hell has only one intention, to destroy you. முழு நரகத்திற்கும் ஒரே ஒரு எண்ணம் தான் உங்களை அழிக்க வேண்டும் But I've என்பது. got good news for you. ஆனால் உங்களுக்கு நற்செய்தி வைத்திருக்கிறேன். He can't touch hair out of your head. ஹalleluya. உங்கள் தலையில் ஒரு முடியை கூட அவனால் தொடக்கூட முடியாது. Jesus. ஆமென். Not one hair can he pull out of your head. உங்கள் தலையிலிருந்து ஒரு தலைமுடி கூட அவன் பிடுங்கி எறிந்து விட முடியாது. That's how protected you are. அவ்வளவு பாதுகாப்பாய் நீங்கள் God இருக்கிறீர்கள். says, I know the number of hairs that's on your head. தேவன் சொல்றார், உன் தலையில் மீது இருக்கும் ஒவ்வொரு தலைமுடியின் எண்ணிக்கையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று. ஹalleluya. Glory to God. தேவனுக்கு மகிமை. Fourthly, நான்காவதாக, don't receive the enemy's words, because his words are filled with doubt, with fear and intimidation. எதிராளுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அவருடைய வார்த்தைகள் சந்தேகமும் பயமும் அச்சுறுத்தலும் நிரம்பி இருக்கிறது. Exactly. He intimidates. That's what they did when they found they could not discourage and ridicule. You know what Sanballat and the group did? They intimidated Nehemiah and the Jews. இவர்களை கேலி செய்து அதரியப்படுத்த முடியாது என்று அறிந்தபோது யூதரை இவர்கள் அச்சுறுத்தினார்கள். That's right. ஹalleluya. Nehemiah chapter 6, please. தயவு செய்து நெகேமியா 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Verse 6 to 9. 6 முதல் 9 வசனங்கள் வரை. In it was written, it is reported among the nations, and Geshem says that you and the Jews plan to rebel. Therefore, according to these rumors, you are rebuilding the wall that you may be their king. அதிலே நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும் இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும். And you have also appointed prophets to proclaim concerning you at Jerusalem, saying, there is a king in Judah. Now these matters will be reported to the king. So come therefore and let us consult together. யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தீர் என்றும் புரஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாய் இருக்கிறது. கஷ்மூவும் அப்படி சொல்லுகிறான். இப்போதும் இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே. ஆகையால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஆலோசனை பண்ணுகிறதற்காக நீர் வர வேண்டும் என்று எழுதியிருந்தது. Then I sent to him saying, no such things as you say
are being done, but you invent them in your own heart. For they were trying to make us afraid. Circle that word, please. Saying their hands will be weakened in the work, and it will not be done. Now therefore, O God, strengthen my hands. அதற்கு நான், நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினேன். அந்த வேலை நடந்தேறாத படிக்கு எங்கள் கை சலிப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். Never receive the enemy's words because he intimidates you. எதிராளுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், ஏனென்றால் அவன் உங்களை அச்சுறுத்துவான். He comes and he says you're not going to make it. அவன் உங்களண்டை வந்து நீ தேரவே போவதில்லை என்று You're சொல்லுவான். going to die. நீ மரிக்க போகிறாய். Did you hear what the doctor said? மருத்துவர் சொன்னதை நீ கேட்டியா? Did you hear what the lawyer said? வழக்கறிஞர் சொன்னதை கேட்டியா? Did you hear what the banker said? அந்த வங்கியாளர் சொன்னதை நீ கேட்டியா? Did you hear what your boss said? உன்னுடைய பாஸ் சொன்னதை கேட்டியா? You are finished. நீ முடிஞ்சு போயிட்ட. You better get ready to die. நீ மரிப்பதற்கு ஆயத்தமாகி விடு. Run away from this place. இந்த இடத்தை விட்டு ஓடிடு. Go and commit suicide. போய் நீ தற்கொலை செய்து கொள். Go die. நீ போய் செத்து போ. Then you will be peaceful. அப்பொழுதுதான் உனக்கு சமாதானம். I tell you, the devil is a liar. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிசாசு ஒரு பொய்யன். Our God is a good God. நம்முடைய தேவன் நல்ல தேவன். He said, don't be intimidated by his lies. அவருடைய பொய்களை பார்த்து நீங்கள் அச்சுறுத்தப்படாதீர்கள் என்று சொல்கிறார். Amen. Amen. Now, இப்பொழுது receive God's word. Why? தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். So we saw why we are not to receive the devil's words, but why receive God's word? பிசாசுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று பார்த்தோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? Number one, முதலாவது, because God's word is true. என்றால் தேவனுடைய வார்த்தை சத்திய வார்த்தைகள். Hallelujah. Hallelujah. God's word is true. தேவனுடைய வார்த்தை சத்திய வார்த்தை. Turn with me to Psalm 119, please. தயவுசெய்து என்னோடு கூட 119ஆம் சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Psalm 119. 119ஆம் சங்கீதம். Take a look at this. தயவுசெய்து இதை பாருங்கள். Psalm 119 verse 160. 19ஆம் சங்கீதம் 160ஆம் வசனம். The entirety of your word is truth, and every one of your righteous judgments endures forever. உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். Just look at that first part. அந்த முதல் பகுதியை பாருங்கள். The entirety, the NLT says all of your word is truth. உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம் என்று சொல்ல, அதாவது முழுமையாக எல்லாமே சத்தியம் என்று சொல்லுங்கள். Lift your voice and say all of God's words are truth. குரல்களை உயர்த்தி சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே சத்தியம். Say that again, please. தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே சத்தியம். Say like you really believe it. அது விசுவாசிப்பதை போல சொல்லுங்கள். All of God's word. தேவனுடைய வசனம் எல்லாமே. From Genesis chapter 1 verse 1 ஆதியாகமம் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து to Revelation chapter 22 and the last verse, whatever it வெளிப்படுத்தல் is. 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரை All of God's word தேவனுடைய வார்த்தை எல்லாமே is true. சத்தியமான வார்த்தைகள். Do you believe that? அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Then you need not panic when something contradicts the word of God. அப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பட ஏதாவது நடக்கும்போது நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Everything concerning your marriage, உங்களுடைய திருமணத்தை குறித்து எல்லாமே, everything concerning your family, உங்களுடைய குடும்பத்தில் சார்ந்த எல்லா காரியங்களும், everything concerning your work, உங்களுடைய வேலையை சார்ந்த எல்லாமே, everything concerning your business, உங்களுடைய வியாபாரத்தை சார்ந்த எல்லாமே, everything concerning your social and spiritual life, உங்களுடைய சமூக ஆவிக்குரிய வாழ்க்கையை சார்ந்த எல்லாமே, all wisdom, எல்லா ஞானமும், everything concerning every area of your life is in the word of God. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியும் எல்லாமே தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. And God's word is true. தேவனுடைய வார்த்தை சத்தியம். So when anything contrary happens in your life, just stick the word up in his face and say, you father of lies, the truth says my family will be blessed, my marriage will be blessed, my business will be blessed, my home will be blessed, my children will be blessed, my grandchildren will be blessed, my future will be blessed, my years will be blessed, everything about me and my home shall be blessed. Hallelujah. தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பட உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடக்கும் போது தேவனுடைய வார்த்தை எடுத்து அவன் மூஞ்சியில் வைத்து, என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், என்னுடைய வியாபாரம் ஆசீர்வாதமாக இருக்கும், என்னுடைய பிள்ளைகள் செழிப்பாக இருப்பார்கள், என் பேர பிள்ளைகளை காண்பேன், என் காலங்கள் செழிப்பாக இருக்கும், என்னை குறித்து எல்லாமே செழிப்பாக இருக்கும் என்று அவன் மூஞ்சில் அடித்து சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. All of God's word is true, my friend. நண்பர்களே, தேவனுடைய வார்த்தை எல்லாமே சத்தியம். I'm telling you, you better go back and tell the devil, I found out a new verse today, Psalm 119 and 160. நான் சொல்றேன், நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு பிசாசிடம் சொல்லுங்கள், புதிய வசனத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன், 119ஆம் சங்கீதம் 160ஆம் வசனம் என்று. Hallelujah. I love it. Hallelujah. All of your word is truth. உம்முடைய வசனம் எல்லாமே சத்தியம் தான் ஆண்டவரே. Take a walk, you dirty devil. Hallelujah. In the name of Jesus. Hallelujah.
John's Gospel, chapter 17. தயவுசெய்து யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை பாருங்கள். Chapter 17 and verse 17. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். We all know this as the prayer of Jesus, the high priestly prayer. இயேசுவுடைய ஜெபமாய் பிரதான ஆசாரியனுடைய ஜெபமாய் இந்த வசனத்தை நமக்கு தெரியும். And in John 17 and verse 17 he says, sanctify them by your truth, your word is truth. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்கிறார், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருடைய வசனமே சத்தியம். அவருடைய வசனமே சத்தியம். அவருடைய வசனம், அவருடைய வசனமே சத்தியம். அவருடைய வசனமே சத்தியம். ஆமென். Your word is truth. உம்முடைய வசனம் சத்தியம். Oh, your word is truth. உம்முடைய வசனம் சத்தியம். Not my word. என்னுடைய வார்த்தை அல்ல. Not the doctor's word. மருத்துவருடைய வார்த்தை அல்ல. Not the physio's word. ஆண்டவர் பிசியோதெரபியோட வார்த்தை அல்ல. Amen. Amen. Not the lawyer's word. வழக்கறிஞருடைய வார்த்தை அல்ல. Not the judge's word. நீதிபதியுடைய வார்த்தை அல்ல. Not your husband's word. உங்களுடைய கணவர் வார்த்தை அல்ல. Not your wife's word. உங்களுடைய மனைவியுடைய வார்த்தை அல்ல. Not your father's word. உங்களுடைய தகப்பனுடைய வார்த்தை அல்ல. Not your boss's word. உங்களுடைய பாஸ்வுடைய வார்த்தை அல்ல. Not the people's word. உங்களுடைய சுற்றி இருக்கும் மக்களுடைய வார்த்தை அல்ல. Anybody else who's against you. அல்லது உங்களை எதிர்த்து யார் என்ன வார்த்தை சொன்னாலும். The Bible never says that their word is truth. அவருடைய வார்த்தை சத்தியம் என்று வேதம் சொல்லவே இல்லை. Sometimes their word may be fact. சில சமயம் அவர்கள் சொல்வது உண்மையா இருக்கலாம். But not truth. ஆனால் சத்தியம் இல்லை. Only God's word is truth. தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் சத்தியம். In John's Gospel chapter 14 யோவான் சுவிசேஷம் 14ஆம் and verse 6, 6ஆம் வசனத்தில் Jesus said, இயேசு சொன்னார், I am the way, the truth and the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். Which means அப்படி என்றால் when he says your word is truth, உம்முடைய வசனம் சத்தியம் என்று சொல்லும் பொழுது, and then he says I am the truth, அதன் பிறகு நானே சத்தியம் என்று he சொல்லும் is போது referring to himself as the word of God. தேவனுடைய வார்த்தையே நான் என்று தன்னை சொல்லிக் And கொள்கிறார். the Gospel of John chapter 1 and verse 1 says, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் வசனம் in the சொல்கிறது, beginning was the word, ஆதியிலே வார்த்தை இருந்தது, and the word was with God, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, and the word was God. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. Hallelujah. Hallelujah. And the word became flesh. That's Jesus. அந்த வார்த்தை மாம்சமானது, அதுதான் இயேசு. Verse 14 says that. 14ஆம் வசனம் அதை Thank சொல்லுகிறது. God we have the truth நமக்கு dwelling inside of us. நமக்குள்ளாக சத்தியம் வாசம் செய்து கொண்டிருப்பதால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். Whoever is born again, Jesus is in you, and if Jesus is in you, truth is in you. Don't give way to the enemy. Receive God's word because it's true. மறுபடியும் பிறந்தவர்கள் யாரா இருந்தாலும் இயேசு உங்களில் வாசம் செய்கிறார். இயேசு உங்களில் வாசம் செய்கிறார் என்றால் சத்தியம் உங்களுக்குள் வாசம் செய்கிறது. அப்பொழுது சத்தியத்தை விட்டு விட்டு போய்க்கு இடம் கூடாதிருங்கள். Hallelujah. Hallelujah. Why do I receive God's word? Because it's true. தேவனுடைய வார்த்தை நான் ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சத்தியம். Number 2, இரண்டாவது, I need to receive God's word because it's powerful. தேவனுடைய வார்த்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏன் என்றால் அது வல்லமை உள்ளது. All of God's power is in his word. தேவனுடைய வல்லமை எல்லாமே அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. The Bible says in Psalm 138, 138ஆம் சங்கீதத்தில் வேதம் சொல்கிறது, it says you have magnified your word above all of your name. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். Glory to God. Hallelujah. His word is powerful. அவருடைய வார்த்தை வல்லமை நிறைந்ததா இருக்கிறது. Because by his word he created. ஏனென்றால் அவருடைய வார்த்தையினால் அவர் சிருஷ்டித்தார். And if God needs to create something in you today, he'll create it. இன்று உங்களில் தேவன் எதையாவது சிருஷ்டிக்க வேண்டும் என்றால் அவரால் செய்ய முடியும். He will make a way where there is no way. வழி இல்லாத இடத்தில் அவர் வழியை உண்டு பண்ணுவார். By her word he pulled out a universe out of nothing. ஒரு வார்த்தையின் மூலமாக எதுவும் இல்லாதிலிருந்து ஒரு அண்ட சராசரத்தை முழு படைப்பை அவர் வெளியே You எடுத்தார். better understand your God. உங்கள் தேவனை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். God stood on the horizon of nowhere and out of somewhere pulled out everything that wasn't. எதுவும் இல்லாத விளிம்பில் தேவன் நின்று கொண்டு இல்லாத ஒன்றிலிருந்து சகலத்தையும் உருவாக்கினார். That's the kind of God you serve. அத்தகைய தேவன் தான் நீங்களும் நானும் சேவிக்கிறோம். He stands on nowhere because there was no way he could go. எங்குமே இல்லாத அவர் நின்றது காரணம் என்னவென்றால் அவர் போவதற்கு எங்குமே இடமில்லை. And so from nowhere he pulled out everything that you see and now feel and touch and enjoy. எனவே எதுவும் இல்லாதிருந்து நீங்கள் இன்று தொட்டு நீங்கள் அனுபவிக்கும் எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார். I mean he just spoke a word and flung stars like you would fling rubber balls. நீங்கள் எப்படி பந்துகளை எடுத்து வீசுவீர்களோ அப்படி ஒரு வார்த்தையை பேசி நட்சத்திரங்களை வீசி எறிந்தார். He flung stars into the orbit by a word. ஒரு வார்த்தையை சொல்லி எல்லாம் தன்னுடைய சுழல் பாட்டுக்குள் போகும்படி நட்சத்திரங்களை வீசி எறிந்தார். And all of them are held by the word of his power. ஹalleluya. எல்லாமே இவை எல்லாமே அவருடைய வார்த்தையின் வல்லமையினால் அப்படி நடந்து போகிறது. That is where I got my focus and I put my ministry as word and power, because everything that God does, he does it by the word of his power. அதனால தான் என்னுடைய ஊழியத்திற்கு தலைப்பாய் வார்த்தையின் வல்லமை என்று நான் தலைப்பு வைத்திருக்கிறேன். அவர் செய்யும் எல்லாமே தன்னுடைய வார்த்தையின் வல்லமையினால் செய்கிறார். Everything எல்லாமே God speaks got power. தேவன் பேசும் எல்லாவற்றிலும் வல்லமை இருக்கிறது. I said everything that God says
carries power. தேவன் சொல்லும் எல்லா கூற்றிலும் வல்லமை செல்கிறது. A single word is enough to bring an entire galaxy. He just said, let there be one word, L-I-G-H-T, and multiple billions of stars with the sun and the moon just popped out. Hallelujah. Like popcorn coming out of a machine. வெளி இச்சாயும் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அந்த பாப்கார்ன் மிஷின்ல இருந்து துள்ளி எழுவது போல அப்படியே நட்சத்திரங்கள் எகிரி விழுந்து அப்படியே இருக்கும் இடத்தில் இருக்கு. Touch your neighbor and tell him there's too much power in his word. பக்கத்துல தொட்டு சொல்லுங்க அவருடைய வார்த்தையில் அதிகமான வல்லமை இருக்கிறது என்று சொல்லுங்க. Goodness God, I love it. There's too much power in his word. You don't have to press the panic button. There's too much power for him to let you down. Hallelujah. அதிகமான வல்லமை அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. உங்களை மரித்து போகும்படி அவர் விடவே மாட்டார். பயம் என்ற பட்டனை நீங்கள் அழுத்த வேண்டிய அவசியமே இல்லை. He has the power to create. சிருஷ்டிக்கும் வல்லமை அவருக்கு இருக்கிறது. He has the power to change. மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. In one word, ஒரே வார்த்தையை கொண்டு he changed a conniver into a prince. வஞ்சிப்பவனை ஒரு இளவரசனாய் மாற்றி விட்டார். He said, you shall no longer be Jacob, you shall be Israel, prince with God. And in that one word, Jacob's sinful, conniving, trickery, cheating lifestyle was changed into a prince that blessed the entire nation of Israel. இனி நீ யாக்கோபா இருக்க மாட்டாய், இஸ்ரவேலா இருப்பாய், தேவனுடைய இளவரசனா இருப்பாய் என்று அவனை ஒரே வார்த்தையை கொண்டு மாற்றி விட்டார். ஏமாற்றுக்காரன், பாவத்தில் ஈடுபட்டவன், வஞ்சகன், அவனை ஒரே வார்த்தையை சொல்லி இளவரசனாய் மாற்றி விட்டார். இஸ்ரவேல் தேசத்திற்கே பெரும் ஆசீர்வாதமாய் மாற்றி விட்டார். Touch your neighbor and say, all you need is a word. உங்க பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு தேவையெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை. ஆமென். All you need is a word. உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை. My brother, my sister, I don't know who you are, I don't know what you're going through, but all you need is a word. Hallelujah. என் சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை. நீங்க என்ன கடந்து போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை. You might be fighting all hell, it does not matter. Multiple millions of demons might be there, but multiple millions of demons can be driven by one word. Hallelujah. From the mouth of Almighty God. முழு நரகமே உங்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கலாம். நீங்கள் சர்வ சேனை, நரகத்தின் சர்வ சேனை எதிர்த்து கொண்டு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் எத்தனை வந்தாலும் ஒரு பொருட்டல்ல. தேவனுடைய வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தையே அந்த திரள் சேனையை அழித்து விடக்கூடும். தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை கோடா கோடி பிசாசுகளை துரத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? What are we playing games with, panicking when we have such a word on our side, in our mouth and in our hearts? நம்முடைய இருதயத்தில் நம்முடைய வாயிலும் இத்தனை வல்லமையான வார்த்தை இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட்டு அச்சப்பட்டு கொண்டிருக்கிறோம்? Leave it to God. அது தேவனிடத்தில் விட்டு விடுங்கள். Step back and say, Daddy, come on, I want a word from you. Speak a word into my life. Everything will be turned around. Amen. In your favor. பின்பாக கொஞ்சம் நகர்ந்து போய், அப்பாவே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தை வேண்டும், ஒரு வார்த்தை பேசும் என்று சொல்லுங்கள். நீ கண் சிமிட்டும் நேரத்தில் ஒரு வார்த்தை வரும், எல்லாமே மாறி போகும். Oh, his word is powerful to create. His word has the power to change. அவருடைய வார்த்தைக்கு சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது. He has the power to change not only you, he has the power to change everything around you. உங்களை மாற்றக்கூடிய வல்லமை மாத்திரமல்ல, ஆனால் உங்களை சுற்றிலும் இருக்கும் எல்லாமே மாற்றக்கூடிய வல்லமையும் அவருக்கு இருக்கிறது. There were 10 lepers that came to Jesus. இயேசு அண்டை வந்த 10 குஷ்டரோகிகள் இருந்தார்கள். Beyond medical help. அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. They had an incurable disease. அவர்களுக்கு தீர்க்க முடியாத வியாதி இருந்தது. They came to Jesus. அவர்கள் இயேசு அண்டை வந்தார்கள். He spoke a word. ஒரே ஒரு வார்த்தையை பேசினார். Somebody say just a word. யாராவது சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை. Lift up your voice and say, Jesus, all I need is a word. இயேசுவே எனக்கு தேவையானதெல்லாம் ஒரே வார்த்தை. One word. ஒரே வார்த்தை. I don't need counselors, I don't need psychologists, I don't need pep talk, I don't need psychiatrists, I don't need anybody else. Word. I don't need multiple counselors, I don't need multiple people to help me. I need one word from you, and if you will say one word, I will move from mediocrity to excellency. I will move from barrenness to becoming the father of many nations. That is your God. From one Abram to Abraham, he can change everything around you. Hallelujah. ஆண்டவரே, எனக்கு ஆலோசனைக்காரர்கள் தேவையில்லை, அறிவுரை சொல்பவர் தேவையில்லை, எனக்கு தத்துவ ஞானிகளும் ஆண்டவரே விஞ்ஞானிகளும் யாருமே தேவையில்லை, ஆண்டவரே மனோ தத்துவர்களும் தேவையில்லை. எனக்கு தேவையானதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை. ஆபிரகாமிலிருந்து ஆபிரகாமாய்
தேசங்களுக்கு ஜாதிகளுக்கு தகப்பனாய் என்னை மாற்றக்கூடும். Jesus. Hallelujah. Are you listening to what I'm saying tonight? சபையே இன்று இரவு நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? Why should I receive God's word? தேவனுடைய வார்த்தையை நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? Because all his word is true. ஏனென்றால் அவருடைய வசனம் எல்லாம் சத்தியமாய் இருக்கிறது. Why should I receive his word? அவருடைய வார்த்தையை நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? Because his word is powerful. ஏனென்றால் அவருடைய வார்த்தை வல்லமை நிறைந்ததா It இருக்கிறது. is powerful to create. சிருஷ்டிப்பதற்கு வல்லமை நிறைந்ததா இருக்கிறது. It is powerful to change you. உங்களை மாற்றக்கூடிய வல்லமை நிறைந்ததா இருக்கிறது. It has the power to change everything around you. உங்களை சுற்றி இருக்கும் எல்லாமே மாற்றக்கூடிய வல்லமையா இருக்கிறது. Looked at those 10 lepers and said, அந்த 10 குஷ்டரோகிகளை பார்த்து go சொன்னார், show yourself to the priest. உங்களை போய் அந்த ஆசாரியிடம் காண்பியுங்கள் என்று சொன்னார். Didn't even pray a long rabbinical prayer. ரபியை போல நின்று ஒரு நீண்ட ஜெபத்தையும் ஏறெடுக்கவில்லை. No. இல்லை. Just said one sentence, go show yourself to the priest. ஒரே ஒரு கூட்டரை சொன்னார், போய் உங்களை ஆசாரியனிடம் காண்பியுங்கள் என்று சொன்னார். They went. அவர்கள் போனார்கள். And by the time they reached the priest, they were well. ஆசாரியனிடம் போய் சேருவதற்கு முன்பாகவே அவர்கள் சுகமானார்கள். 10 lepers in one shot, completely healed. Their skin like that of a baby. 10 குஷ்டரோகிகள் ஒரே ஒரு வார்த்தையால் முழு சுகம் பெற்றார்கள். அவருடைய சருமம் எல்லாம் சிறு குழந்தை போல் மாறிவிட்டது. That Jesus, I came to tell you the good news, is not in a tomb. He's on the throne. Hallelujah. அந்த இயேசு, நான் உங்களுக்கு நற்செய்தி சொல்ல வந்தேன், அவர் கல்லறையில் இல்லை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். Hallelujah. Hallelujah. From that throne was what he spoke and created, and now he's back on that throne, and if he speaks one word on your behalf, everything that's leprous is going to be made well. Amen. அந்த சிங்காசனத்தில் தான் அவர் பேசி எல்லாவற்றையும் உருவாக்கினார், சிருஷ்டித்தார். மீண்டும் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தையை பேசினால் உங்கள் வாழ்க்கையில் குஷ்டமா இருக்கும் எல்லாமே மாறிப்போகும். Hallelujah. Hallelujah. Oh, I love it. எனக்கு மிகவும் பிடிக்கும். Tell you I'm in a mood to preach tonight. Amen. Hallelujah. I get excited when I talk about the power of my God. என்னுடைய தேவனுடைய வல்லமை குறித்து பேசும்போது பரவசம் அடைகிறேன். Oh, many times we go through challenges just like you do. பலமுறை உங்களைப் போல நாங்களும் சவால்களை கடந்து போகிறோம். Just because we are a pastor does not mean, we don't have any problems at all. பாஸ்டரா இருப்பதால் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை என்ற அர்த்தம் இல்லை. We weep like you weep. உங்களைப் போல நாங்களும் அழுகிறோம். We fear like you fear. உங்களைப் போல நாங்களும் பயப்படுகிறோம். We struggle like you struggle. உங்களைப் போல நாங்களும் But கஷ்டப்படுகிறோம். in the midst of it we still have confidence and come back because we have a word from God. ஆனால் இதில் மத்தியில் எல்லாம் நாங்கள் திடமானதாய் நின்று மீண்டும் வருவது தேவனிலிருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக் கொண்டிருப்பதினால் தான். Hallelujah. There's a man that came to Jesus, a noble man. இயேசு அண்டை வந்த ஒரு முதிர் வயது ஒரு நபர் இருந்தார். He said, Jesus, my son is near to death. அவன் சொன்னான், இயேசுவே, என்னுடைய மகன் மரணப்படுக்கையில் இருக்கிறான். Will you come and pray? நீர் வந்து ஜெபிப்பீரா? Jesus said, go your way, your son lives. இயேசு சொன்னார், நீ திரும்பி போகும், உம்முடைய மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார். And he acted upon that word. அந்த வார்த்தையின் மீது அந்த கிழ மனிதன் செயல்பட்டான். I tell you, if he was here today, he would mock us and he would rebuke many of our Christians to the face. நான் சொல்கிறேன், அந்த கிழவன் இன்று இருந்தால் நம்மை முகமுகமாய் பார்த்து நம்மை கடிந்து கொண்டிருப்பான், நம்மை கேலி செய்து பரியாசம் செய்திருப்பான். கிழவன் கிடையாது, கணவன். Ganavan, a noble man, not an old man, a noble man. He would rebuke us to our face because his son was so sick and close to that. He just acted upon a word and walked back. Oh, I don't know how he traveled back, but it took him 3 days, whichever mode of transport he used. It took him 3 days to get back. And all those 3 days, he kept telling the devil who was bombarding his mind, do you think, are you crazy to just come back without him praying, without him doing anything? I mean, have you lost your mind? He said, shut up, devil. If he said it, it is as good as done. I'm going to see the result of his word. I wonder if there's anybody here tonight that will travel the distance on just a word. Go your way, your son lives. Hallelujah. அவனுடைய மகன் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தான். எப்படி பிரயாணம் செய்து வந்தார் என்று தெரியவில்லை. ஆனால் இயேசு சொன்ன அந்த ஒரு வார்த்தை கொண்டு இவர் மீண்டும் திரும்பி பிரயாணம் சென்றார். கிட்டத்தட்ட 3 நாட்கள் பிரயாணம். அவர் திரும்பி போகையில் பிசாசு சொல்லியிருக்கலாம், ஒரு பெரிய நீண்ட ஜெபம் ஏறெடுக்கவில்லை, அவர் எதையுமே சொல்லவில்லை, செய்யவில்லை. அவர் சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம், நீ வந்த வழியே திரும்பி போ என்று சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் நீ திரும்பி போகிறாயா என்று பயமுறுத்திய பொழுது அவர் சொல்லிவிட்டார், அதனுடைய விளைவுகளை மாத்திரம் நான் பார்க்க போகிறேன், அந்த பலன்களை மாத்திரம் நான் கண்களால் பார்க்க போகிறேன் என்று சொல்லி இவர் திரும்பி வந்தார். Tell your neighbor, I'm going to see the results. பக்கத்தில் பார்த்து சொல்கள், நான் பலன்களை பார்க்க போகிறேன். Going to see the result of his பலன்களை word. பார்க்க போகிறேன். அவருடைய வார்த்தையின் பலன்களை நான் பார்க்க போகிறேன். Going to see a result of that word. அந்த வார்த்தையின் பலனை நான் பார்க்க போகிறேன். If he says go thy way, then there's nothing else to do but go my way. உன்னுடைய வழியை திரும்பி போ என்று சொல்லிவிட்டால் வேற எதுவும் செய்வதற்கு அவசியம் இல்லை, என் வழியை நான் திரும்ப போக போகிறேன். Hallelujah. Hallelujah. The most powerful demonstration of his word
was at the tomb of Lazarus. அவருடைய வார்த்தையின் மிக வல்லமையான வெளிப்பாடு லாசருடைய கல்லறை அண்டை நடந்தது. 4 days dead. அவன் மரித்து 4 நாட்கள் ஆயிருந்தான். All organs rotten. All decomposed. எல்லாமே உருகுலைந்து நாற்றம் அடிக்க ஆரம்பித்தது. I'm sure the worms must have started a feast on him. அந்த கிருமிகள் எல்லாம் அவனை அப்படியே விருந்து கொண்டிருக்கும்னு நினைக்கிறேன். But he said, move the stone. ஆனால் அந்த கல்லை புரட்டுங்கள் என்று சொன்னார். And I'm saying to you tonight, whatever that stone is that is standing between you and your God's miracle, move it. இன்று நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய தேவனிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதத்திற்கும் உங்களுக்கும் மத்தியில் இருக்கும் கல் எதுவா இருந்தாலும் உருட்டி விடுங்கள். My brothers and sisters that are watching me by television, தொலைக்காட்சி மூலமாக என்னை பார்த்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், what is that stone that is stopping God from performing a miracle in your life? Move it, my brother. Your miracle is now. He is standing before everything that's dead in your life, dead dreams, dead vision, dead organs, and he is saying, Lazarus, come forth. Every organ in you has to come back to life right now in the name of Jesus. உங்கள் வாழ்க்கையில் தேவன் நிகழ்த்தக்கூடிய அற்புதத்துக்கு முன்பாக கற்பாறையாய் நிற்பது என்ன? எதுவா இருந்தாலும், மரித்த அவயவங்களா எதுவா இருந்தாலும் சரி, பண நெருக்கடியா எதுவா இருந்தாலும் சரி, இப்பொழுதே இயேசு சொல்கிறார், லாசருவே வெளியே வா என்று. Roll the stone away. அந்த கல்லை புரட்டி விடுங்கள். That stone might be doubt. அந்த கல் சந்தேகமா இருக்கலாம். That stone might be unbelief. அந்த கல் அவிசுவாசமா இருக்கலாம். That stone might be negative talk. அந்த கல் பிற்போக்கான பேச்சா இருக்கலாம். That stone might be a poor mentality. அந்த கல்லானது தாழ்வான மனப்பான்மையா இருக்கலாம். But God is saying to you tonight, ஆனால் இன்று தேவன் உங்களை பார்த்து my சொல்கிறார், brothers and sisters, roll it away. என் சகோதர சகோதரிகளே, அதை புரட்டி விடுங்கள். I'm telling you, you're standing before a God who can speak and bring you out of every tomb. நான் சொல்கிறேன், ஒரு வார்த்தையை பேசி கல்லறையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய தேவனுக்கு முன்பாக நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே God is saying to you, come out. தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், வெளியே வா He என்று. is saying to your Lazarus, come out. உங்களுடைய லாசருக்களை பார்த்து சொல்கிறார், வெளியே வா என்று. Church, tonight is your miracle. சபையே, இன்று இரவு உங்களுடைய அற்புதத்தின் இரவு. You're just a word away from your blessing. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு விளிம்பில், நீங்கள் வார்த்தையின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். He has the power to speak a word and bring everything back from being petrified to back to normalcy, from being decomposed to becoming normal. ஒரு வார்த்தையை பேசி நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கும் இடத்திலிருந்து சாதாரண நிலைமைக்குள்ளாக, இயற்கையான இயல்பான நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய வல்லமை அவரிடம் இருக்கிறது. அழிந்து போன ஒரு சரீரத்தை மீண்டுமாய் உயிரோடு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் அவருடைய வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. All is not lost when Jesus is your God. இயேசு உங்கள் தேவனாய் இருக்கும்போது எல்லாமே தொலைந்து போயின நிலைமையில் இல்லை. I said all is not lost when Jesus is your God. இயேசு உங்கள் தேவனாய் இருக்கும்போது எல்லாமே தொலைந்த நிலைமையில் இல்லை என்று சொன்னேன். Hallelujah. Hallelujah. The third reason why I should receive God's word. தேவனுடைய வார்த்தை நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு மூன்றாவது காரணம். Number 1, God's word is true. முதலாவது தேவனுடைய வார்த்தை சத்தியம். Number 2, God's word is powerful. இரண்டாவது தேவனுடைய வார்த்தை வல்லமை நிறைந்தது. Number 3, God's word is light. மூன்றாவது தேவனுடைய வார்த்தை வெளிச்சமாக இருக்கிறது. Light. வெளிச்சம். Psalm 119 verse 105. 119 சங்கீதம் 105 வசனம். Your word is a lamp unto my feet and a light unto my path. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. Now when we talk about light, we understand what light can do. வெளிச்சம் என்று பேசும்போது வெளிச்சத்தினால் என்ன செய்ய முடியும் என்று நமக்கு தெரியும். Number 1, முதலாவது, light helps us to see in darkness. இருளில் பார்க்கும்படி நமக்கு வெளிச்சம் உதவுகிறது. Which means அப்படி என்றால் light gives direction. வெளிச்சம் நமக்கு திசையை காண்பிக்கிறது. Number 2, இரண்டாவது, light keeps us from stumbling in the dark. இருளில் நாம் தடுமாறாதபடிக்கு வெளிச்சம் நம்மை காக்கிறது. Amen. ஆமென். Number 2, இரண்டாவது, not only does it helps us to see in darkness, but light helps us feel secure. இருளில் பார்ப்பதற்கு உதவுவது மாத்திரமல்ல, நாம் ஜாக்கிரதையா பத்திரமா இருக்கும்படி அது நமக்கு உணர்வை தரும். Because a lot of times, ஏனென்றால் பலமுறை what you see in the night is not what you see in the light. இரவில் நீங்கள் பார்ப்பது வெளிச்சத்தில் நீங்கள் பார்க்கும் காரியங்கள் அல்ல. A lot of times, பலமுறை what you thought was something in the night ஏதோ ஒன்று இரவில் நீங்கள் பார்த்து நினைத்தது was actually something else when you see it in the light. வெளிச்சத்தில் நீங்கள் பார்க்கும்போது உண்மையாய் வேறு ஏதுவாக இருக்கிறது. Let me give you an example. ஒரு உதாரணத்தை A few years ago, a brother was talking to me. சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரன் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். You know, he was saying that he lived in the campus in Karigiri hospital. கரிகிரி ஆஸ்பத்திரி கேம்பஸில் வாழ்ந்து கொண்டிருந்தார். And late one night, after some meeting went on, and so he was going in that one person pathway. ஒரு கூட்டம் நடந்த பிறகு அந்த ஒத்தடி பாதையில் இவர் கடந்து போய் கொண்டிருந்தார். Late in the night, ராத்திரி நேரம் கடந்து போன பிறகு there was this dark figure standing in the night. அவருக்கு முன்பாக ஒரு இருட்டான ஒரு
உருவம் நின்று கொண்டிருந்தது. Right in that pathway. அந்த ஒத்தையடி பாதையில் First thing, fear gripped him. முதலாவது பயம் அவரை பிடித்துக் And then கொண்டது. he said, in the name of Jesus, I rebuke you. அதன் பிறகு இயேசு நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன் The என்று figure சொன்னார். wouldn't go. அந்த உருவம் போகவில்லை. He said, the victory in the blood of Jesus. இயேசு நாமத்தில் ஜெயம் என்று சொன்னார். The figure didn't go. அந்த உருவம் He போகவில்லை. said, there's power in the blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தில் ஜெயம் உண்டு The என்று figure சொன்னார். didn't go. அந்த உருவம் போகவில்லை. Every prayer that I had taught in the church, he said, நான் ஆலயத்தில் நான் சபையில் கற்றுக் கொடுத்த எல்லா ஜெபத்தையும் அவர் எடுத்தார். but the figure wouldn't go. ஆனால் அந்த உருவம் கடந்து Here போகவில்லை. he was sweating this side. He was sweating அவர் இந்த profusely. பக்கத்தில் நன்றாக வியர்த்து கொண்டிருந்தார். And a few feet in front, that figure wouldn't budge. அவருக்கு முன்பாக இருந்த அந்த உருவம் கொஞ்சம் கூட அசையவில்லை. He began to scratch his head. I've spoken all the verses that pastor said about. தலையை சொரிந்து கொண்டு பாஸ்டர் கற்றுக் கொடுத்த எல்லா வசனமும் பேசினேனே. But this devil is not going, Lord. ஆனால் ஆண்டவரே இந்த பிசாசு போவே மாட்டேன்றானே. What's wrong? என்ன பிரச்சனை? So, he summoned the strength to go towards the figure where the light was. கடைசியாக எப்படியாவது அந்த வெளிச்சம் இருந்த அந்த உருவத்தண்டை போக அவர் துணிந்தார். And every part of his body was shake, rattle and roll. அவர் கிட்ட போகும்போது உடம்பெல்லாம் நடுங்கிக் கொண்டிருந்தது. And finally when he came to the place where the light was, கடைசியாக அந்த வெளிச்சம் இருந்த இடத்திற்கு அவர் வந்தபோது and he saw the figure, அந்த உருவத்தை பார்த்தபோது it was a 5-year-old boy. அது ஒரு 5 வயது சிறுவன். How do you expect a boy to go out with in the name of Jesus and the blood of Jesus? அந்த சிறு பையனாண்ட போய் நீ இருட்ல இயேசு நாமத்தில் போ கடந்து போ என்று சொல்லி கொடுத்தா என்ன செய்ய போறான்? அது விசுவாசம் கிடையாதுங்க அது. குழந்தை. Because it was in the dark, he couldn't see lot of things that looks, hopeless in the dark, looks different in the light. அது இருட்டில் இருந்ததினால் அவரால் சரியாக பார்க்க முடியவில்லை. இருளில் பல காரியங்கள் தவறாய் தோன்றுபவை வெளிச்சத்தில் பார்க்கும்போது சரியா இருக்கும். It's like the hunter. அது வேடனை போல இருக்கிறது. In the night he was hunting and he saw this deer over there. ராத்திரியில் அவர் வேட்டையாடி கொண்டிருந்தார். அங்க ஒரு மானை பார்த்தார். And he shot. அதை சுட்டார். When he saw the horns, he shot. அந்த கொம்புகளை பார்த்த உடனே சுட்டு விட்டார். And then waited for daylight to come. அதன் பிறகு வெளிச்சம் வருவதற்காக காத்து கொண்டிருந்தார். And when he walked out, அதன் பிறகு to வெளிச்சம் his வந்தபோது amazement, அவர் வியப்புக்கு what was the horns of the deer was nothing but a tree stump. அவர் மான் கொம்பு நினைத்தது ஒரு மரத்தில் இருந்த கிளைகள் தான். That's all. அவ்வளவுதான். He shot and waited for the deer that he thought, but what he thought was the deer was not when the light came. அவர் மான் நினைத்து சுட்டு இரவு பொழுதும் காத்து கொண்டிருந்தார். ஆனால் வெளிச்சம் வந்த பிறகு போய் பார்த்தால் அது மான் அல்ல, வெறும் மரம். The word of God தேவனுடைய வார்த்தை gives light to all areas of your life. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிக்கும் வெளிச்சத்தை When தரும். there is a darkness of doubt shrouding over you, உங்களை இருளின் சந்தேகம் வந்து சூழ்ந்து கொள்ளும் when the dark clouds of doubt hover over you, சந்தேகத்தின் மேகங்கள் வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளும்போது, I got good news for you. உங்களுக்கு நற்செய்தி வைத்திருக்கிறேன். Turn to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போங்கள். His word is a lamp unto your feet and a light unto your path. அவருடைய வசனம் உங்கள் கால்களுக்கு தீபமும் உங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. Psalm 119 verse 130 says, the entrance of your word gives light. 119 சங்கீதம் 130 வசனம் சொல்கிறது, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தருகிறது. Now the word entrance means the opening of the words. That is, Genesis 1:1. The opening of the word gives light. All those who have a problem with evolution and man came from a monkey and all this stuff, when they just read the opening verses, all doubts will be gone. தேவனுடைய வார்த்தையில் சந்தேகம் வைத்திருப்பவர்களெல்லாம் மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று சொல்பவர்களெல்லாம் ஆதியாகமம் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்கும் பொழுதே எல்லா சந்தேகமும் கடந்து போகும். Now when we have light, it gives direction, I said. நமக்கு வெளிச்சம் இருக்கும்போது அது நமக்கு திசையை காண்பிக்கும் என்று சொன்னேன். God's word will give you direction, my friend. நண்பர்களே, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு திசையை தரும். God's word will keep you secure. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பத்திரமாய் வைத்துக்கொள்ளும். God's word will keep you from stumbling over the problems of life. தேவனுடைய வார்த்தை வாழ்க்கையின் பிரச்சனைகளை நீங்கள் தடுமாறாதபடிக்கு காத்துக்கொள்ளும். So what do I do, my brother? எனவே சகோதரன், நான் என்ன செய்ய வேண்டும்? A good listener is one who falls in love with the word of God. நன்றாய் கேட்பவர் யார் என்றால் தேவனுடைய வார்த்தையில் அதிகமாய் நேசிப்பவர்கள், அதில் மீண்டும் மீண்டும் நேசிப்பவர்கள். Amen. Amen. Psalm 119 again. மீண்டும் 119 சங்கீதம் and verse 97. 97 வசனம். Oh, how I love your law, that is your word. It is my meditation all the day. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். My brothers and sisters, என் சகோதர சகோதரிகளே, I encourage you today, fall in love with the word. இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், தேவனுடைய வார்த்தையில் அதிகமாய் நேசியுங்கள். Fall in love with the word. மீண்டும் மீண்டும் நேசித்துக் கொண்டே Tell your neighbor, fall in love with the word. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தையை Fall in love with நேசியுங்கள். the word. தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் Fall நேசியுங்கள். in love with the word. தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் நேசியுங்கள். Listen to me. தயவு செய்து கேளுங்க. There is no way to overemphasize the importance of hearing and hearing and hearing and hearing the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்பதை குறித்து இன்னும் வலியுறுத்தி சொல்வதற்கு வேறு வழி இல்லை. That's right. John 8 verse 47.
தயவுசெய்து யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 47ஆம் John வசனத்தை 8 and பாருங்கள். verse 47, please. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். He who is of God hears God's words. Therefore you do not hear because you are not of God. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். In other words, வேறு வார்த்தைகளில் Jesus is saying, இயேசு சொல்கிறார், if you are of God, நீங்கள் தேவனால் பிறந்தவர் you என்றால் will really hear, receive, believe and live my word. நீங்கள் உண்மையாக கேட்டு பெற்றுக்கொண்டு Believe, விசுவாசித்து and என்னுடைய live my வார்த்தையின்படி word. வாழ்வீர்கள். Let me say that again. மீண்டும் சொல்கிறேன். If you are of God, நீங்கள் தேவனால் உண்டானவர் என்றால் you will really hear, நீங்கள் உண்மையாக கேட்பீர்கள், receive, பெற்றுக்கொள்வீர்கள், believe விசுவாசிப்பீர்கள், and live my word. என்னுடைய வார்த்தையின்படி வாழ்வீர்கள். Listen to me. தயவுசெய்து கேளுங்க. Few things in your Christian walk will benefit you more than falling in love with the word of God. Few things in your Christian walk is more valuable or will benefit you more than simply falling in love with the word of God. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் சும்மா தேவனுடைய வார்த்தையை நேசிப்பதை காட்டிலும் Few things in your Christian life will benefit you more than falling in love with the word of God. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவனுடைய மற்ற காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதை விட தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் அதிகமாக நேசிக்கும் போது அது உங்களுக்கு அதிக பலனை தரும். Exactly. Are you getting what I'm saying? சொல்றது புரியுதுங்களா? Hear the word of God தேவனுடைய வார்த்தையை நன்றாக as கேளுங்கள். you read it in your home. உங்கள் வீட்டில் நீங்கள் வாசிக்கும் பொழுதும் Tell you, when you read the word of God, just don't read it quietly, read it aloud because you can hear. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்கள் உள்ளுக்குள்ளாக அமைதியாய் வாசிக்காதீர்கள், சத்தமாய் வாசிங்கள், அப்பொழுது நீங்கள் கேட்க முடியும். Hear it on TV. டிவியிலும் பார்த்து கேளுங்கள். Hear it on, through CDs. சிடி மூலமாக கேட்டு கேளுங்கள். If you're used to listening to radio, hear it on radio. ரேடியோவில் கேட்பது வழக்கமா இருந்தால் அதன் மூலமாகவும் கேளுங்கள். Hear it on, hear it preached in a church by an anointed man or woman of God, but hear it. தேவனால் அபிஷேகப்பட்ட மனிதர்கள் பேசும்போது அதையும் அப்படியும் கேளுங்கள். Amen. ஆமென். And I'm telling you, this is never more vital than when you are facing a problem or need in life. Hearing the word of God is nothing more vital than that when you're facing a problem or a need. நான் சொல்கிறேன், ஒரு தேவை எழும் போதோ அல்லது நீங்கள் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போதோ தேவனுடைய வார்த்தையை கேட்பது மிக மிக முக்கியமா இருக்கிறது. Victory is waiting for you உங்களுக்காக ஜெயம் காத்து கொண்டிருக்கிறது. if you will fall in love with the word. நீங்கள் தேவனுடைய வார்த்தையில் அதிகமாக நேசித்தால். Now as I close this evening, இன்று மாலை நாம் முடிக்கும் I வேளையில் want to give you a few steps to better listening. How to be a better listener. இன்னும் எப்படி சிறப்பாய் கேட்பது என்பதற்கு சில படிகளை கொடுக்க Write them விரும்புகிறேன். down. தயவுசெய்து எழுதிக் கொள்ளுங்கள். Number 1, முதலாவது, how to be a better listener. இன்னும் சிறப்பாய் எப்படி கேட்பது. Make listening an act of worship. கேட்பது ஆராதனை காரியமாய் செய்து கொள்ளுங்கள். Right? Make listening an act of worship. கேட்பதை உங்கள் ஆராதனையின் செயலாக மாற்றிக்கொள்ளுங்கள். That means அப்படி என்றால் how you listen to God's word being read or preached is as much an indication of your devotion to God as you would pray or sing. Just like you would pray or sing. நீங்கள் எப்படி ஜெபித்து பாடுவீர்களோ, Same way, if you will hear the word of God with that attitude, that becomes your worship. அத்தகைய மனப்பான்மையில் தேவனுடைய வார்த்தையை வாசித்து நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அது உங்கள் ஆராதனையாய் மாறிவிடும். Now when we pray, we are all devotional. நாம் ஜெபிக்கும் போது அவ்வளவு பயபக்தியா When we இருப்போம். sing, we are all devotional. பாடும்போது அவ்வளவு பயபக்தியா இருப்போம். Totally devoted. Eyes closed, hands raised. கண்களை மூடிக்கொண்டு கைகளை உயர்த்தி அப்படியே பயபக்தியாய் தேவபக்தியா இருப்போம். And I'm telling you, நான் உங்களுக்கு சொல்கிறேன், when you listen to the word being preached or read by yourself, do it with that kind of devotion, worship. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கப்படும் போதோ அல்லது நீங்கள் தனிமையில் இருந்து வாசிக்கும் பொழுதோ அத்தகைய ஒரு தெய்வ பக்தியோடு பயபக்தியோடு செய்யுங்கள். When you worship, I'm telling you, you clap your hands, you lift your hands, your eyes is closed. Don't you do that in the worship when we sing or you just lead or you pray in your home? If you're listening to a CD, you worship and close your eyes and do everything. He's saying when you listen to the word of God, do the same. நீங்கள் சபையில் ஆராதிக்கும் போது அல்லது வீட்டில் சீடிகளை போட்டு ஏதாவது தேவனுடைய பாடல்களை கேட்கும் போதோ கண்களை மூடி உங்களை மறந்து கைகளை உயர்த்தி ஆராதிப்பீர்கள், எப்படி பாடுவீர்களோ அவர் சொல்கிறார் அப்படியே தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுதும் அதே பயபக்தியோடு தேவ பக்தியோடு செய்யுங்கள் என்று. Number 2, இரண்டாவதாக, listen from first to last. Very important point. மிக முக்கியமான குறிப்பு, ஆரம்பம் முதல் இறுதி வரை கேளுங்கள். Listen from first to last. ஆரம்பம் முதல் இறுதி வரை கேளுங்கள். That is, அதாவது pay attention all the way through. முழுவதுமாக கவனம் செலுத்தி கேளுங்கள். This is one of the biggest problems in Christian people. கிறிஸ்தவ ஜனங்களில் இது மிக மிக பெரிய பிரச்சனை. They'll sit in the church, சபையில் உட்காருவார்கள், and the moment anything that they don't like gets to the ear, they shut the ear to the rest of the sermon. அவர்கள் பிடிக்காத ஒரு கூற்று வந்த உடனே மீதி உள்ள பிரசங்கத்துக்கு காதுகளை அடைத்துக் கொள்வார்கள்.
And then they wonder why no blessing is coming. அதன் பிறகு ஏன் ஒரு ஆசீர்வாதம் கூட வரலன்னு யோசிப்பாங்க. ஐயா முழுசா கேளுங்க. ஆமென். அரைகுறையா கேட்டுட்டு அவர் எப்படி அப்படி சொல்லலாம்? முழுசா கேட்டீங்களா? உபவாசம் தப்புன்ட்டாரு. ஃபுல்லா கேளுங்க. ஆலேருந்து அக்க வரைக்கும் முடிக்கட்டும். Don't come to conclusions because of hearing at part. Soon as it tickles your ear, don't close down. உங்க காதுல ஒரு சின்ன தவறாக ஒரு வசனத்தை கேட்டுவிட்டு ஒரு கூற்றை கேட்டுவிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. முழுவதுமா கேளுங்க. I mean, none of you will expect to understand a novel by just reading a sentence here or there. உங்களில் யாருமே ஒரு கதை புக்கை எடுத்து இங்கும் அங்கும் ஏதாவது ஒரு வாக்கியத்தை படித்து விட்டு முழு கதையும் புரிந்து கொள்ள முற்பட மாட்டீங்க. பண்ணவும் முடியாது இல்லைங்களா? யாராவது பண்ணிருக்கீங்களா? You took a big novel, of 1400 pages. 1400 பக்கம் உள்ள ஒரு பெரிய புத்தகத்தை கதை புத்தகத்தை எடுத்து Then you read one sentence in page 1. முதல் பக்கத்துல ஒரு வாக்கியத்தை வாசிச்சீங்க. Then one sentence in page 422. அப்புறம் 422ஆம் பக்கத்துல ஒரு வாக்கியத்தை வாசிச்சீங்க. And another sentence in page 822. அப்புறம் 822ஆம் பக்கத்துல ஒரு வாக்கியத்தை வாசிச்சீங்க. And then you say, I know the novel. ஐயா முழு கதை எனக்கு தெரியும். I know it. No. முழுசும் எனக்கு தெரியும். இல்ல. Listen to it fully. முழுவதுமாக அதை கேளுங்கள். Any preaching, even if it's a wrong, listen to it fully. Then the Holy Spirit will bear witness with your spirit is right or wrong. எந்த பிரசங்கமா இருந்தாலும் அது தவறா இருந்தாலும் பரவாயில்லை, முழுவதுமாய் கேளுங்கள். அதன் பிறகு அது சரியா தவறா என்று பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவியோடு சாட்சி பகிர்வார். Right? சரிங்க. So if you want to be a good listener, what you got to do, listen from first to last, all the phrases and the sentences and the words. எனவே நீ நன்றாக கேட்பவராய் இருக்க வேண்டும் என்றால் ஆரம்பம் முதல் இறுதி வரை எல்லா வாக்கியங்களும் எல்லா கூற்றுகளும் எல்லா வசனங்களும் நன்றாக கூர்ந்து கேளுங்கள். Hear it in the light of the context in which is being taught or presented. அது எந்த பின்னணியின் அந்த வசனத்தை எந்த பின்னணியில் பேசுகிறார்களோ அதன்படி நீங்கள் கேளுங்கள். We have our favorite passages, பாருங்க நமக்கு பிடித்த வசன பகுதிகள் சில இருக்கின்றன. So the moment anything comes that is not that, we close down. எனவே நமக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு கூற்று அதை சார்ந்து வந்தால் அப்படியே மூடிக்கொள்வோம். All our defense mechanisms comes out. நம்முடைய தற்காக்கும் எல்லா ஆயுதங்களும் அப்படியே எழும்பி நிற்கும். No. இல்லை. Listen from first to last. ஆரம்பம் முதல் இறுதி வரை கேளுங்கள். You will be a better listener and a better enjoyer of the word of God. இன்னும் சிறப்பாய் கேட்பவர்களாய் மாறுவீர்கள். தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் அனுபவிப்பவர்களாய் நேசிப்பவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். Step number 3 to better listening. இன்னும் சிறப்பாய் கேட்பதற்கு மூன்றாவது படி. Are you ready for this? சபை இதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? Look at the speaker. பேசுபவரை உற்று பாருங்கள். Why? ஏன்? This greatly aids your concentration. இது உங்கள் கவனத்தை அதிகமாய் உதவும். Because looking elsewhere will cause your mind to wander. ஏனென்றால் இங்கும் அங்கும் பார்த்து கொண்டிருந்தால் உங்களுடைய சிந்தை அப்படியே அலைகளிக்க ஆரம்பிக்கும், சிதறடிக்க ஆரம்பிக்கும். If you just see somebody walking there, by that time 4 sentences are gone from here. அங்க யாரோ நடந்து போறான்னு அப்படி பார்க்க ஆரம்பித்தால் அதுக்குள்ள இங்க 4 வாக்கியங்கள் போய்விடும். What I'm trying to say is, don't take your eyes off the speaker because you get distracted. யார் வந்தாருங்க? ஏன் கிளாஸ் தூக்கி போட்ட? எதுக்கு? கிளாஸ் போடுனா போட்டோம். நீ கவனி. You came here not to see what fell. Some other people have this habit. மற்றும் சிலருக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்கு. When they are listening to the word, they close their eyes. Never do that in my preaching. தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது கண்களை இறுக மூடிக்கொள்வாங்க. They think you can concentrate better by if oh yes pastor, now I understand. I don't have to look around, but I close my eyes. I'll tell you, you may not hear what others are happening, but you may not even hear me because you have gone to sleep. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க கண்களை இறுக மூடிக்கொண்டா நன்றா கேட்கிறேன்னு சொல்லாதீங்க. நீங்க அப்படி கண்களை இறுகி மூடிக்கொள்ளும்போது ஆமென் சொல்லி எல்லாம் போயிட்டு இருப்பாங்க, நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க. That's true. You close your eyes, you'll sleep, my friend. நீங்க கண்களை மூடிக்கொண்டால் தூங்கிடுவீங்க. There's nothing as good as closing those eyes. அந்த கண்களை மூடுவதை காட்டிலும் சிறப்பான ஆசீர்வாதம் வேற எதுலயும் இல்லை. அந்த சுகத்தை பார்த்து வேற எந்த சுகம்? It's cooling. அப்படியே ரொம்ப இதமா இருக்கும். But don't close your eyes. தயவு செய்து கண்ணை மூடாதீங்க. It will cause you to nod off to sleep. அப்படியே உங்களை தூக்கத்தை தள்ளிடும். See, this is very practical. You know it. That's why you're smiling. நடைமுறை வாழ்க்கையில் நடக்கும் காரியம் இது, உங்களுக்கு தெரியும். அதனால Some people say, well pastor, we are interceding. No, I've already interceded. My wife has interceded. All of us have prayed. We have all come. They have all prayed. The office staff have prayed today for the service. We have all prayed very well. If you have any concern to pray for me, pray before coming. கண்களை இறுகி மூடிக்கொண்டு இருக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டா, பாஸ்டர் உங்களுக்காக பரிந்துரை செய்து கொண்டிருக்கோம், அபிஷேகம் வேணும்னு பரிந்துரை இல்லை, எனக்காக வீட்டில் எல்லாரும் ஜெபிச்சுட்டாங்க, ஆஃபீஸில் ஸ்டாஃப் எல்லாம் ஜெபிச்சுட்டாங்க, நாங்களும் ஜெபிச்சு தான் வந்திருக்கிறோம். அவ்வளோ அக்கறையும் கரிசனையும் இருக்குன்னா வரத்துக்கு முன்னாடி ஜெபிச்சுட்டு விழிப்பா வந்து உட்காருங்க. Touch your neighbor and say, look at the speaker. பக்கத்துல தொட்டு சொல்லுங்கள், பேசுபவரை உற்று பாருங்கள்.
But in order to do this, it requires self-discipline. ஆனால் அப்படி செய்வதற்கு உங்களுக்கு ஒழுக்கம் தேவை. But if you'll do it, ஆனால் நீங்க அப்படி செய்தால், I'm telling you, you'll discover how you are able to concentrate for a longer span of time. நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னும் நீண்ட நேரத்திற்கு எப்படி கவனமோடு கேட்க முடியும் என்பதை நீங்க கற்றுக்கொள்ள முடியும். Try it. முயற்சி செய்து And பாருங்க. you see for yourself what a world of a difference it will make. அதன் பிறகு உங்களுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணும் என்று நீங்களே அனுபவித்து சொல்வீர்கள். Fourthly, let me just run through now. நான்காவதாக, Fourthly, read along in your Bible. உங்களுடைய வேதத்தை அவர்களோடு சேர்ந்து வாசியுங்கள். Listen, write this down. தயவு செய்து எழுதி கொள்ளுங்கள். You remember more of what you both see and hear than what you simply hear. நீங்கள் வெறும் கேட்பதை பார்க்கலும் பார்த்தும் கேட்கும்போது வித்தியாசமா இருக்கும். இன்னும் அதிகமான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்னும் அதிகமாக நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும். When you hear and see what is being, preached or read, you remember it better. நீங்கள் என்ன பிரசங்கிக்கப்படுகிறதோ அதை பார்ப்பது மாத்திரமல்லாமல் கேட்டும் இல்ல கேட்பது மாத்திரமல்ல அதை பார்க்கவும் வேணும். Oftentimes I do a lot of visuals. பலமுறை நான் பல காட்சிகளை செயல்படுத்தி காண்பிப்பேன். And many people wonder why I do that. ஏன் அப்படி செய்றேன்னு யோசிப்பாங்க. Because when you see and then hear, it remains in your mind. ஏனென்றால் நீங்கள் பார்த்து கொண்டே கேட்கும்போது உங்கள் சிந்தையில் அப்படியே இருந்துவிடும். If I ask you what it means to be chosen out, every one of you will tell me last week's sermon. தெரிந்து கொள்ளப்படுவதென்றால் வெளியே தெரிந்து கொள்ளப்படுவதென்றால் என்னவென்று நான் கேட்டால் எல்லோருமே கடந்த வார பிரசங்கத்தை ஞாபகம் வைத்து சொல்வீர்கள். உதாரணம், ஒன்றினுடைய நடுவிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது உங்களுக்கு உடனடியாக நான் செய்த அந்த காரியத்தை காண்பித்த அந்த காட்சியை உங்களுக்கு ஞாபகம் வரும். டக்குன்னு நீங்க ஞாபகம் வச்சுட்டு சொல்வீங்க. ஏன்? Because when you see as well as hear, you remember better. ஏனால் நீங்கள் பார்த்து கொண்டே கேட்கும்போது இன்னும் சிறப்பாய் ஞாபகம் வைத்துக் கொள்வீர்கள். Amen. Amen. So make sure you're following that closely, please. எனவே நீங்கள் அப்படி கூர்ந்து உற்று பார்ப்பதை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள். Right? சரிங்களா? So that's why I often use visual aids in presenting the word. ஆனால் நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் பலமுறை நான் இப்படி காட்சிகளை காண்பிப்பது உண்டு. But the greatest visual aid is your Bible. ஆமென். ஆனால் சிறந்த காட்சி உங்களுக்கு வேதம்தான். When you listen to me and you follow along by reading when I'm reading, I'm telling you it makes a difference. நீங்கள் கூர்ந்து என்னை கேட்கும்போது நாங்கள் வாசிக்கும்போது அப்படியே வசனத்தை நீங்களும் வாசித்து பார்த்து கொண்டே வாசித்தால் இன்னும் சிறப்பாக ஞாபகம் வைத்துக் கொள்வீர்கள். And what will happen is your knowledge of the scriptures also can be greatly improved by reading along what we are teaching. அது மாத்திரமல்லாமல் நாங்கள் போதிப்பதை நீங்கள் கூட சேர்ந்து வாசிக்கும் பொழுது வசனத்தை குறித்து அறிவும் இன்னும் சிறப்பாக நீங்கள் வளரச் செய்கிறது. Fifthly, ஐந்தாவதாக, listen with faith. விசுவாசத்தோடு கேளுங்கள். That is, அதாவது with a willingness to accept and believe what is shown in God's word to you. தேவனுடைய வார்த்தையில் உங்களுக்கு என்ன காண்பிக்கப்படுகிறதோ அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருங்க. Right? சரிங்களா? In Hebrews chapter 4 verse 1 to 2, no time to read, just take it down. எபிரேயர் 4ஆம் அதிகாரம், it talks about the people of Israel who died in the wilderness, and it says in Hebrews 4 1 and 2, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில், those who died in the wilderness did not listen with faith. வனாந்தரத்தில் மரித்து போனவர்கள் விசுவாசத்தில் கேட்கவில்லை என்று சொல்கிறது. வாசிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்குண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. There it is. See, they did not listen with faith. They listened, but they did not listen with faith. Therefore, they did not benefit. அவர்கள் கேட்டார்கள், ஆனால் விசுவாசம் இல்லாமல் கேட்டதினால் அதனால் அவர்களுக்கு பிரயோஜனம் ஏற்படவில்லை. They died in the wilderness. வனாந்தரத்தில் மரித்து போனார்கள். Only 2 people. 2 பேர் மாத்திரம். Joshua and Caleb from that generation went in. யோசுவாவும் காலேபும் அந்த சந்ததியிலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நுழைந்தார்கள். The rest died. மற்றவர்கள் மரித்து போனார்கள். Whenever you listen to what is being taught from this pulpit, listen to it with faith. That is, willingly accept it and believe it as God's word. இந்த பீடத்திலிருந்து பிரசங்கிக்கப்படும் வசனங்களை நீங்கள் கேட்கும் போதெல்லாம் நீங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை என்று நம்பி ஏற்றுக்கொள்ளுங்கள். All right, this is what we're going to stop now with. Listen with a mind to act. செயல்படும்படி ஒரு எண்ணத்தோடு கேளுங்கள். Listen with a mind to act. செயல்படும்படி ஒரு எண்ணத்தோடு கேளுங்கள். Just write down the scripture, Ezekiel 33. வசனத்தை மாத்திரம் எழுதி கொள்ளுங்கள். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம். Ezekiel 33 verse 30 to 32. Quickly. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 30 முதல் 32 வசனங்கள். We like the people in Ezekiel's day. Number 1, they loved to hear him, but for the wrong reason. அவர்கள் கேட்ட நேசித்தார்கள், ஆனால் தவறான காரணங்களுக்காக. அவரை கேட்க நேசித்தார்கள், விருப்பப்பட்டார்கள், ஆனால் தவறான காரணத்திற்காக தான் விருப்பத்தோடு கேட்டார்கள்.
never, hear him, for the wrong reason. தவறான காரணங்களுக்காக அவரை கேட்காதீர்கள். Number 2, இரண்டாவது, do we love to hear sermons because of how well the speaker presents them? அந்த பிரசங்கியார் எவ்வளவு சிறப்பாய் அதை கொடுக்கிறார் என்பதற்காக அளிக்கிறார் என்பதற்காக கேட்க விரும்புகிறோமா? Or do you come, oh brother, when you come he talks beautiful Tamil or beautiful English or beautiful whatever? அல்லது பாஸ்டர் நீங்க வரும்போது மாத்திரம் அட்டகாசமா பேசுறாங்கன்றதுக்காக கேட்க வரீங்களா? No, we don't want to know how the speaker presents what he presents, but what has been presented, have you done it in your life? அல்ல நம் பிரசங்கியார் எவ்வளவு சிறப்பாய் பேசுகிறார், எப்படி நன்றாக உதாரணங்களோடு சொல்கிறார் என்பதற்காக நாம் வரவில்லை. ஆனால் பிரசங்கிக்கப்பட்டதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்தி இருக்கிறீர்களா என்பதுதான் முக்கியம். Secondly, இரண்டாவதாக, hearing must be accompanied by doing to be of any profit. Hearing must be accompanied by doing in order to be of any profit to you and me. கேட்பது என்பது உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது லாபமா இருக்கும்படி அதை செயல்படுத்த நபர்களாக இருக்க வேண்டும். James chapter 1 verses 22 to 25. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வசனங்கள். Where it says, do not be a hearer only, but be a doer of the word. வெறும் கேட்பவர்களாய் இராமல் தேவனுடைய வார்த்தையை செய்பவர்களாய் இருங்கள் என்று சொல்கிறது. So as important as good listening may be, எனவே நன்றாய் கேட்பது எவ்வளவு முக்கியமோ, the blessedness comes only when we become doers as well as hearers. ஆசீர்வாதம் என்பது வெறும் கேட்பவர்களாய் மாத்திரமாயிராமல் செய்பவர்களாய் இருக்கும்போது தான் வருகிறது. Amen. ஆமென். If we want to live in victory, நாம் ஜெயத்தில் வாழ வேண்டும் என்றால் you must be a good listener. நீங்கள் நன்றாய் கேட்பவர்களாய் நிச்சயமாக இருக்க வேண்டும். Follow the 6 simple tips that I've given you on good listening, நன்றாய் கேட்பதை குறித்து நான் கொடுத்த 6 எளிதான படிகளை பின்பற்றுங்கள். and you will see a great difference in the way you receive the word of God. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில் பெரும் வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். Let's rise to our feet. தயவு செய்து எழும்பி நிற்போமா?